ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வந்து நான் காலையில் நம்ம காஃபி பால் வைப்போம் இல்லையா, அப்போ நான் கொஞ்சம் வீடியோவும் அப்புறம் சாயந்தரம் நைட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நான் இடையில காமிச்சிருக்கேன். நான் என்னென்ன செய்கிறது அந்த டிப்ஸ் ஐடியாலாம் கொஞ்சம் சொல்லலான்னு தான் நான் இந்த மாதிரி வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் தோசைக்கு ஊற வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம மாவு வந்து தீர்ந்துட்டனால நான் அதை அப்படியே கொட்டி வச்சுட்டு அடுப்பில் பாலை வச்சுட்டு நான் இதெல்லாம் கொட்டி வச்சுட்டு நான் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் உப்பும் வந்து தீர்ந்ததுனால அந்த டப்பாலாம் நான் கழுவி கவுத்து வச்சுருந்தேன். உப்பு ரொம்ப நாள் இல்லாமல் இருக்கக்கூடாதுனால கொட்டி வச்சிடலாமே காலையிலேன்னு எடுத்து கொட்டி வச்சுட்ருக்கேன். அதுதான் அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து நம்ம என்னென்ன காயெல்லாம் இப்போ சமைக்க போகிறோம். இது காலைல வந்து கத்திரிக்காய் கொத்து செய்யலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் வாடி போன மாதிரி இருந்ததுனால அதெல்லாம் எடுத்து நான் கொஞ்சம் வெளில வச்சுட்டேன். அந்த ஜிலிப்லாம் போனால் கொஞ்சம் சீக்கிரம் வேகிற மாதிரி இருக்கும், அரியத்துக்கும் ஈஸியாக இருக்கும். அப்புறம் பாவக்காயும் வாங்கினதில் கொஞ்சம் மீதி இருந்தது, அது வந்து காரக்குழம்பு வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேனு அதுவுமே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார்லாம் வச்சா அவ்வளோவா நல்லா இருக்காது, இது வறுவல் பண்ணாலும் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த காயெல்லாம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டு நம்ம காலை டிஃபன் வேலையை முடிச்சுட்டு நான் அதை வந்து வீடியோவில் காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ். காலைல இட்லி கத்திரிக்காய் கொத்து தான் செஞ்சு காலைல சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் காலையில் புளி ஊற வச்சுட்டு அதை உடனே இந்த குழம்புலாம் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பொரியல் இது மாதிரி சாதம் மட்டும் இப்போ சூடாக அப்போ செஞ்சுக்கலாமே அப்படின்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்புறமா துணி துவைக்கிற வேலை, இந்த மாதிரி வீடு பெருக்கிறது அந்த மாதிரி வேலைலாம் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கையோட ஜாமானும் நான் வந்து கழுவி எல்லாம் ஏறக்கட்டி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்த வீடு பெருக்கிட்டு வேறு வேலை இருந்தால் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம வந்து சாப்பிட்ற நேரத்துக்கு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பாடு வச்சாலே சாதம் வச்சாலே போதும் இல்லையா. அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லை பக்கமும் கொஞ்சம் பெருக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மரத்தை பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையாக பார்க்கவே அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் நின்று நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும்னா அடிக்கடி அதுமாதிரி நிற்கிற பழக்கம் உண்டு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எலுமிச்சங்கன்று நிறைய வந்து பிஞ்சு வச்சிருக்கு, பூ வச்சுட்டு நிறைய பிஞ்சு வச்சிருக்கு. இந்த மழை தண்ணி வந்து நிறைய பாருங்க இந்த மாதிரி கட்டை கட்டி விட்டுருக்கனால நிறைய மழை தண்ணி வந்து அங்கே அந்த இதுலேருந்து வந்து கொட்டுறதுனால நிறைய தண்ணி வருது. அதனால நிறைய வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காய் பார்த்தா அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. வீடியோவில் வந்து நான் அதான் கிட்ட தான் முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருக்கேன். கிட்ட வந்து பறிக்கிற மாதிரி கொஞ்சம் தான் இருக்குது, மேலே நிறைய காய் வச்சிருக்கு. கொய்யாக்காவுமே அது மாதிரி தான். ஆனால் அணில் வந்து அதை அடிச்சுட்டு போயிடுது, ரொம்ப நமக்கு பிரிக்கலாம் முடியல. இப்போ நைட்டு வந்து நான் மாவு அரைச்சி தான் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா அதே காமிச்சா போர் அடிக்கும்னால நான் அதை வந்து ரொம்ப இதுவாக காமிக்கல. இந்த கிரைண்டரு நான் ஏன் இந்த அளவு காமிக்கிறேன்னா அது வந்து ரொம்ப காயாமல் எடுத்து வச்சுட்டா ஒரு மாதிரி பூச்சி வாடை மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் அதை வந்து இப்படி பெரட்டி விட்டு இப்படிலாம் காய வைக்கிறத உங்களுக்கு வந்து ஃபேனில் காயட்டுமேனு பெரட்டி விட்டுருக்க தான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாமான்லாம் இப்போ விளக்கி டைமு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம மிக்ஸி சட்னி அரைச்சது மட்டும் ஜாரை மட்டும் கழுவி வச்சுருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கண்ணாப்பினான்னு தான் போட்டு வச்சுருக்கேன், மிச்ச மாவு எல்லாமே. அப்புறம் மாவு கம்மியாக இருந்தனால கோதுமை மாவு பேக்கெட் பிரித்தது எல்லாமே அப்படி அப்படியே தான் இருக்குது. இனிமேல் தான் எல்லாத்தையும் இற கட்டணும். அப்படியே ஜாமான் வலிக்கிட்டே நம்ம வந்து ஸ்டவ் மேலே தண்ணி தெளித்து விட்டுட்டு அதனால ஊறினதுமே நான் தொடச்சிட்டு இப்போ ஜாமானும் ஏற கட்டிட்டு இந்த வாஷ் மிஷினுமே வந்து ரொம்ப வந்து நமக்கு சிங்க தேய்ச்சி கழுவுல, சும்மா லைட்டாக கழுவுனதான் நான் காமிச்சிருக்கேன். வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் வந்து ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோமா காலையில் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.